அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்தும் எப்பொழுது வழங்க இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது மிகவும் அவசியங்க. ஸோ தமிழகத்தில் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் வாயிலாக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்க இருக்காங்க. ஸோ இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகள், ஸோ இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. ஸோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கப்பட்ட பிறகு புதிய நியமனத்தை தொடங்குங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க மேலாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கூட்டுறவுத்துறையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள், ஸோ புதிய அப்டேட், புதிய பணி நியமன ஆணைகள் எல்லாமே பதவி உயர்வு வழங்கிய பிறகு வழங்கலாம் அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போதைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறைகள் மூலமாக மட்டுமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமனத்தை தொடங்க இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலமாக இந்த அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார டெட்லைனுக்குள்ளார கண்டிப்பாக நமக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ மக்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்தது இதுதாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பெறுவதற்கு உடனடியாக தயார் நிலையில் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அறிவிப்புகள் அனைத்தும் வருவது இந்த மார்ச் இறுதிக்குள்ளார ரேஷன் கடையை ஒரு டெட்லைனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளில் அடுத்த ஆண்டுக்குண்டான புதிய அறிவிப்பும் விரைவில் நியமிக்க போகிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கு மேற்பட்ட நபர்கள் ரேஷன் கடைகளில் காலி பணியிடங்களை நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, அந்த ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.